இங்கே ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு அரண்மனைக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்துட்டு வராளா. வாசல்ல நிற்கக்கூடிய காட்ஸை பார்த்துட்டு வண்டியில இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரி பார்த்துட்டு எனக்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து அந்த நாட்டோட இளவரசன் வெளியில வர இவன் தான் இவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டு போல அப்படின்னு நினைச்சிட்டு உங்க கிச்சனுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனும் அவளை முறைச்சு பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய வண்டியில ஏறி கிளம்பிடுறானா. ஆக்சுவலா இளவரசனுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காதா, அதனால இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படிப்பட்ட இளவரசன் முதலா அந்த இன்னசென்டான பொண்ணை வந்து திரும்பி பார்த்துட்டு போறானா. கூட இருக்கக்கூடிய தம்பிக்காரனும் இதை வந்து நோட் பண்ணிடுறான். இளவரசனுக்கு கல்யாணம் ஆகலை இல்லையா, அதனால ஏகப்பட்ட பொண்ணுங்க அவனை எப்படியாவது தங்களுடைய வலையில வந்து வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இளவரசன் வந்து வர வழியில அவனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. இப்படி இந்த வழியா தான் அவன் வரணும், அவன் மேல நம்ம விழுகிற மாதிரி விழுவோம், அந்த டைத்துல வந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவன் மனக்கட்டையில வந்து மண்ணு விழுகிற மாதிரி வந்து இளவரசனுக்கு பதிலாக அந்த காய்கறி வைக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் மேல வந்து மோதிடுறா. இதனால ரொம்பவுமே கடுப்பாகி போய் இவளுடைய இந்த முகத்தையே வந்து சதைச்சிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து அங்க வரக்கூடிய இளவரசனும் 2வது முறையா நம்மளோட ஹீரோயினை வந்து காப்பாத்துறான். இளவரசன் கூட இருக்கக்கூடிய தம்பியும் இதை நோட் பண்ண இளவரசனா அடையணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்ல ஒருத்தி இப்ப அவனுக்கு வந்துட்டு ஒரு ட்ரக்கை கலந்து கொடுத்துடுறாளா. அவனுக்கோ வந்து நம்ம குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல வந்து ட்ரக்கு கலந்துருக்கு அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி டயத்துல எந்த பொண்ணும் தான் பக்கத்துல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறைக்கு போய் கதவை சாத்திக்கிறான். தம்பிக்கிட்டேயோ வந்துட்டு உடனே மாத்த மருந்து கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட அவனும் அந்த வழியா நம்மளோட ஹீரோயின் செவனேன்னு நடந்து போய்கிட்டு இருக்க. எப்படியும் நம்ம இளவரசனோட பார்வை 2 தடவை இந்த பொண்ணு மேல விழுந்திருக்கு. இது வரைக்கும் வந்து இவன் யாரையும் கல்யாணமே பண்ணிக்கல, எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டான். அதனால பேசாம இந்த பொண்ணை அவன் கூட கொளுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு ஹீரோயினை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து அந்த ரூம்குள்ள போட்டு கதவை சாத்திட்டு போயிடுறான். அந்த ரூம்குள்ள நம்ம ஹீரோயினை பார்க்கக்கூடிய இளவரசனும் இவ தான் நமக்கு ட்ரக் கொடுத்துருக்கா போல இருக்கு, நம்மளை வந்துட்டு கவுக்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்க வந்து ட்ரை பண்ணாங்கல்ல, இவளும் அந்த கேட்டகரி தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறானா. இப்போ 2 பேரும் ஒரே ரூம்குள்ள இருக்க அந்த இடத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க இளவரசன் அந்த இடத்தை விட்டு போகும்போது தான் கையில இருக்கக்கூடிய ஒரு பெண்டட் எடுத்து நம்ம ஹீரோயின் மேலேயே தூக்கி எறிஞ்சிட்டு இதை வித்தினா நிறைய பணம் கிடைக்கும், காலத்துக்கு வந்து உங்க குடும்பம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எந்த காரணம் எனக்கு ஏதாவது பொசிஷன் கொடுங்க, அதிகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வராத, அப்படி மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோமே ஒன்று மட்டும் இல்லை உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறானா. இதை கேட்டு அவளும் வந்து பயங்கரமாக கஷ்டப்படுறான். இப்போ இளவரசன் கிட்ட ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது, என்னுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியலையா, இந்த அரண்மனைக்கு காய்கறி சப்ளை பண்ணுறவருக்கு உடம்பு முடியல, அதுக்கு பதிலாக அதை நான் வந்து சப்ளை பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு எவ்வளோ தூரம் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காளா. ஆனால் இதை எதையுமே காதில் வாங்காமல் கோமா அந்த இடத்த விட்டு இளவரசன் வெளியில் போயிடுறான். இப்படியே பல மாதம் ஓடி போக நம்மளோட ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. உடம்பு முடியாத அப்பாக்காக வந்து தன்னுடைய சித்தியோட கொடுமையையும் சித்தி பையனோட கொடுமையையும் சகிச்சுக்கிட்டு அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்துக்காக நிறைய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காளா. அது மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து தன் குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கு. ஆனா சித்தியும் சித்தி பையனும் சேர்ந்துக்கிட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தனோட குழந்தைக்கு வந்து அப்பா வைட்டையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ரொம்பவுமே குடும்பப்படுத்திட்டு இருக்காங்களா. ஒரு ஸ்டேஜ்ல சித்தியோட பையன் வந்து பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். நான் உன்னோட சகோதரி அப்படின்னு சொன்னா கூட நாம 2 பேரும் கூட பிறந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரேப் பண்றதுக்காக வர அவையனை வந்து அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு காட்டு வழியா ஓடி வந்துட்டு இருக்கா. அவனும் விடாம துரத்திட்டு வரானா. ஒரு ஸ்டேஜ்ல வந்து கால் தவறி கீழே விழுந்துடுறா. இப்ப பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருதான். ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்க அவளோ எனக்கு யாராவது உதவி செய்யறதுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுத்திட்டு இருக்கலாம். இப்ப அந்த காட்டு வழியா இளவரசனோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனோட வண்டி வந்து கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அங்க வரக்கூடிய வண்டியை பார்த்துட்டு இளவரசன் தனக்காக கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த பெண்டன்ட்டை காமிச்சு எனக்கு உதவி பண்ணுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காலாம். இப்ப அதை பார்த்துட்டு இருக்க வண்டி ஓட்டக்கூடியவனும் வழியில ஒரு பொண்ணு பிரசவ வழியால துடிச்சிட்டு இருக்கா. கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசரோட அந்த பெண்டன் இருக்கு அப்படின்னு சொல்ல அவனும் இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் போலியா வந்துட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம இதெல்லாம் கண்டுக்க வேணாம் நீ போ அப்படின்னு சொல்ல அவனும் வந்துட்டு அவளை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். இப்ப எதிர்பாராத விதமா தம்பி வந்து வெளியில பாக்குறானா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட முகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து இளவரசனோட அறைக்குள்ள நாம தானே அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அவளும் தான் கையில் இருக்கக்கூடிய அந்த பெண்டன்ட்டை கொடுத்துட்டு இது யாருக்கு சொந்தமானதோ அவர் தான் இந்த குழந்தைக்கு வந்து அப்பா அப்படின்னு சொல்கிறாளாம். இதை கேட்டு ஷாக்காக கூடியவன் டாக்டர் கிட்டே இந்த பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணனை நான் கூட்டிகிட்டு வரேன்ட்டு ஓடுறான். இன்னொரு பக்கம் வந்து இளவரசனும் தான் அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கானா.
அவங்களோ உனக்கு 30 வயசாயிடுச்சு, இன்னமும் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற, எனக்கும் பேரம் பேத்திகளை பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்காதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு வரக்கூடிய தம்பியோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னுடைய குழந்தையோட உயிருக்கே ஆபத்து, உடனே நீ வரணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவனும் கடுப்பாயிடுறான். உனக்கு விளையாடுறதுக்கு நேரமே இல்லையாடா அப்படின்னு சொல்ல, நிஜமாக தான் சொல்கிறேன், 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட சேர்ந்துருந்த இல்லையா, அந்த பொண்ணு இப்போ உயிருக்காக போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இளவரசனும் மனசுக்குள்ளேயே பணத்துக்காக வந்து நம்ம கூட ஒரு நாள் இருந்தாலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கானா. இப்போ தம்பியோ இங்கே பாரு, பொண்ணுங்களை பிடிக்காது, ஆனால் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து நம்ம நாட்டோட வருங்கால வந்து அரசனாக போகிறவன், குழந்தை வந்து உயிரோட வேணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்பவுமே நல்லவ, உடம்பு முடியாத ஒரு அப்பா, அதுக்கு பிறகு சித்தி கூட கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இதெல்லாம் கேட்டுட்டு இளவரசனும் வந்துட்டு நம்ம தான் அந்த பொண்ணு ஒரு வேளை தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவளை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த சித்தியும் சித்தி பையனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோயினை தேடிட்டே வந்துடுறாங்களா. இப்போது அவள் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டு மரியாதையை எங்களோட வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டரோ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப வந்துட்டு வீக்காக இருக்கா, இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்ல, அவனை ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு சித்தி பையனும் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அவ்வளோ வந்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்த இதை வச்சுக்கோ என்னை விட்டுடு அப்படின்னு சொல்ல, அவனும் இது கேவலமான இந்த கொஞ்சம் பணத்துக்காக உன்னை விட்டுட்டு போக முடியாது, வா வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கானா. இப்போ இளவரசன் வந்து தனக்காக ஒரு பென்டென்ட் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை வந்து அந்த சித்தி பையனோட கையில் கொடுத்துட்டு இது ரொம்பவுமே காஸ்ட்லியானது, இதை வெட்டேன்னு வச்சுக்கோ, யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சினா கூட அதுக்கான வரதட்சணை அமௌண்ட்டை கூட கொடுத்துடலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாளா. அதை வாங்கி பார்த்துட்டு இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சீப்பாக இருக்குது, இதை காஸ்ட்லின்னு சொல்லி என்கிட்ட தள்ள பார்க்குறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாளாக வந்து இதை எங்ககிட்ட கொடுக்காம ஒளிச்சா வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்டே தப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டாக்டரோ அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அவகிட்ட போய் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறியேடா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவனும் ப்ரெக்னென்டான பொண்ணு அப்படின்றது கூட பார்க்காம நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ண, இப்போ அவளும் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்துட்டு இனிமேல் இவன்கிட்ட என்னால் போராட முடியாது, பேசாமல் நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கழுத்தை வந்து கட் பண்ணிட்டு இருக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துக்கு வரக்கூடிய இளவரசனும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தள்ளி விட்டு நம்மளோட ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை தொட்டதுக்காக அந்த சித்தி பையனோட கையிலேயே வந்துட்டு கத்தியால் வந்து ஒரு கோடை போட்டுவிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வந்து நல்லா அடித்து உதச்சிடுறாங்க. சித்தியும் வந்துட்டு அவளை எங்கே தூக்கிட்டு போகிற, அவள் தான் எங்களுக்கு பணத்தை வந்து சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மரமி, அவளை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன்ற உண்மை தெரியாமையே நம்ம ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகக்கூடிய இளவரசனும் தன்னுடைய அறையில் வந்துட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுக்கிறானா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயசான லேடியோ இங்கே பாருங்கள், இந்த பொண்ணுக்கு வந்து நல்லா ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கா, இதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் பெட்டு ஃபுல்லாக அழுக்காயிடும், வேறு ரூமுக்கு வேணால் மாற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. வேணா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கார பொண்ணுங்களோட ட்ரெஸ் ஏதாவது இருந்தால் இந்த பொண்ணுக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. ஆனால் வந்துட்டு அவனும் தன்னோட ட்ரெஸ்ஸையே கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க சொல்கிறான். இப்போ அதே மாதிரி அவனோட கோட்டை கொண்டு வந்து நம்மளோட ஹீரோயினை ஃபுல்லாமே கவர் பண்ணிடுறாங்களா. நம்ம ஹீரோயினுக்கும் நிறைய வந்து பிளட் லாஸ் ஆயிடுச்சு, அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு ரொம்பவுமே ரேரான ஒரு லோட்டஸோட எசன்ஸில் இருந்து தான் மருந்து தயாரிக்கணும். இந்த லோட்டஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படி இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் வந்துட்டு ஒரு குளம் மாதிரி இருக்குமா, அதில் மட்டும்தான் பூக்கும், அது வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. உடனே போய் இதை எடுத்துகிட்டு வர சொல்லிடுறான். இதை பார்த்துட்டு வந்து அந்த வயசான லேடியோ ஆக்சுவலாக வந்துட்டு இது அரச குடும்பத்தை சேர்ந்தது, இது போய் இந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. ஆனால் ஹீரோவோ வந்து இதை பற்றி எதுவுமே யோசிக்காம அவளுக்காக எல்லாத்தையும் வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான். கணத்திலிருந்து பார்க்கக்கூடிய நம்மளோட ஹீரோயினும் இளவரசன் கிட்ட அன்னைக்கு அரண்மனைக்கு வந்து காய்கறிகள் விற்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறானா. ஆனால் அவனும் பாஸ்ட் வந்து பாஸ்டாகவே இருக்கட்டும், ஆனால் என்னுடைய குழந்தைக்கு அம்மாவாக போகிற, இனிமேல் வந்து எந்த விதமான ட்ரிக்கும் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார அம்மாவோ உனக்காக இளவரசர் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு, அவருடைய பெட்டில் தான் படுத்துட்ருக்க, அவருடைய ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்ருக்க, எதுக்கும் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இளவரசனும் என்னுடைய குழந்தைய வந்து நல்லபடியாக பெற்றுக்கொடு, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவ்வளோ உடம்பு முடியாத தன்னுடைய அப்பாவை பற்றி யோசிச்சு பார்க்குறாளா. கரெக்டாக அந்த டைம் இளவரசனை அடையணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு நம்மளோட ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரா. ஆனால் வந்து வெளியில் இருக்கக்கூடிய காட்ஸை வந்து உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்களா. அவளோ நான் யாருன்னு தெரியுமா, ஆக்சுவலாக வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னை உள்ளுக்குள்ளே விடுங்க, அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கா இல்லையா அவள் வந்து ரொம்பவுமே கேவலமான ஒரு தீ, அவளை வந்துட்டு நான் பார்க்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்மளோட இளவரசனுக்கு கோவம் வந்துடுது. வெள்ளைக்கார அம்மாவை வெளியில் அனுப்பிச்சி விட்டு அவளை வந்து துரத்தி விட சொல்கிறானா. போகிறவங்களும் அவளுடைய கன்னத்துலேயே ஓங்கி அரைஞ்சிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொண்ணு வந்துட்டு நம்ம இளவரசரோட குழந்தைக்கு அம்மா பார்க்க
அப்படின்னா அவள் தான் வந்துட்டு இனிமேல் இந்த மொத்த இடத்துக்குமே வந்து மிஸ்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. இதை கேட்டுட்டு வந்தவளோ அது எப்படி கீழே வந்து ரொம்ப லோவான ஒரு குடும்பத்தில் பிறந்தவ வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து அம்மாவாயிட்டா அப்படின்றதுக்காண்டி மிஸ்ட்ரஸ் ஆகிட முடியுமா? அரண்மனையில் இருக்கக்கூடியவங்க தான் அதுக்கு விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமாந்தரத்தை விட்டு கிளம்பி இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தேவையான மெடிசனை வந்துட்டு நம்ம இளவரசன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி அவளும் வந்துட்டு போனவ வந்து பேசினதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காளா. அதாவது சாதாரண பொண்ணுனா எனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து இந்த நாட்டோட அரசராக வரவே முடியாது. அப்படி பார்த்தா அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை வந்து கீழே போட்டு உடைச்சிடுறான். இதை பார்க்கக்கூடிய வேலைக்கார அம்மாவோ இந்த மருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தயார் பண்ணோம் தெரியுமா. ரொம்ப ரேரான ஒரு லோட்டஸை வச்சு இது வந்து தயார் பண்ணோம். இதை போட்டு உடச்சிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இளவரசனும் பரவாயில்ல மீதி இருக்கக்கூடிய மருந்தை கொண்டு வந்து இவளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்படி தனக்கான எல்லாத்தையும் விழுந்து விழுந்து பார்த்துட்டு இருக்க இளவரசனை வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. இந்த மாதிரி டயத்தில் நம்ம அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக வந்துட்டு இவங்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறாளா. ஆனால் அவனும் வந்துட்டு அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸு அதுக்கு பிறகு வந்து ஜுவல்ஸ் கொண்டு வந்து அடுக்கிட்டு இருக்கானா. மனசுக்குள்ளேயே இப்போ சரியான வந்து பணத்தாசை பிடிச்சவளாக இருப்பா போல இருக்கு. என் குழந்தைக்கு அம்மா ஆக போகிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே வந்து என்கிட்ட வந்து ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாளே அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிறான். இன்னொரு பக்கம் அவளோ எங்கள் அப்பாவோட மருத்துவ செலவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்தா இவர் என்னென்னா நிறைய பணமும் கொண்டு வந்து அடுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.